கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கால நேரத்தில் உங்கள் யாவரையும் இந்த ஒளிக்காட்சி வழியாக உங்களை பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் தேவ வார்த்தை தியானத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக நாம் ஜெபித்து சற்று நேர துதியின் பிறகு நாம் தேவனுடைய வார்த்தைகளை கடந்து செல்வோம். ஜெபிக்கலாம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் அந்த கப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவர், பலனுள்ளவன் பலனில்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். ஆமா ஆண்டவரே, உமக்கு எல்லாம் லேசான காரியம் ஆண்டவரே. இந்த பூமியை நீர் அஸ்திபாரப்படுத்தினீர், இந்த பூமியை நீர் படைத்தீர், இந்த பூமியை நிர்வகித்தீர் ஆண்டவரே. எல்லாம் உமக்கு லேசான காரியமாய் தோன்றினது ஐயா. ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று வேதம் எங்களுக்கு பறைசாற்றுகிறது. இந்த கப்பனை இந்த கால நேரத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களோடு நீங்கள் பேசுங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுகமடைவான் என்று சொன்ன பொழுது நீர் எப்படி சுகப்படுத்தின தேவன் ஆண்டவரை வார்த்தையை அனுப்பி இந்த காலவேளை நாங்கள் பலன் அடையும்படியாய் ஆண்டவரை, நாங்கள் ஒன்று கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டி எழுப்பப்படும்படியாய் உமக்கும்பாய் தேர்ந்தவர்களாய் நிற்க பண்ணி கொள்ளும்படியாய் எங்களை ஒரு விஷயம் பலப்படுத்தும். எங்களோடு ஒரு விஷயம் நீர் பேசும் ஆண்டவர். சங்கீதக்காரன் சொல்வதை போல் நீர் பேசாமல் இராதேயும், நீர் மௌனமாயிராதேயும், நீர் சும்மா இராதேயும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி நீர் எங்களோடு பேசுங்கப்பா. எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நீங்க பேசுங்க. உன் வார்த்தை கேட்க ஆசையாயிருக்கிறோம். எங்களோடு இடைபடுங்க ஆவியானவரே. உங்களுடைய கருத்துக்களை எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலை நேரத்தில் உங்களோடு இந்த காணொளி வழியாக உங்களை பார்ப்பதிலே, உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் வேத தியானத்திற்காக நாம் ஆதியாகமத்தை நம்முடைய வேதாகமத்தில் திருப்பிக் கொள்வோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். இந்த 22ஆம் அதிகாரம் அநேகருக்கு மனப்பாடமாய் தெரிந்திருக்கும். காரணம், அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் விசேஷமாக நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட கொண்டு போனதும், ஆண்டவரோடு பேசினதும், பலியிடாமல் ஆட்டுக்குட்டியை பலியிட்டு விட்டு அவன் மறுபடியும் வாக்குத்தத்தங்களோடு கூட மலையிலிருந்து இறங்கி வருகிறதையும் அந்த முழு அதிகாரத்திலையும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இந்த சம்பவங்கள் நடந்திருந்த பின்பு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அது என்ன வாக்குத்தத்தம் என்று சொல்லி நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 22ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேதத்தில் அநேகருக்கு வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அநேகரோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு கர்த்தர் உறுதியிட்டு சொல்லுகிற ஒரு காரியம், என் பேரில் உனக்கு நான் ஆணையிட்டு சொல்லுவேன். இது வெகு சில இடங்களில் மட்டும்தான் இப்படிப்பட்டதான வார்த்தைகளை பிதாவாகி தேவன் பயன்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த காலவேளையிலே இந்த வார்த்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த சம்பவங்கள் நாம் அறிந்திருக்கிறபடியே ஆண்டவர் 22ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தில் கர்த்தர் சொல்கிறார், இவையெல்லாம் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை சோதித்தார் என்றுதான் அந்த அதிகாரம் துவங்குகிறது. அதற்கு பின்பதாக கர்த்தர் அவனோடு பேசுகிறார். உன் மகனை எனக்காக நீ பலி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே அவன் அடுத்த நாள் பொழுது விடுகிற பொழுதே கழுதையின் மேலே சேணம் கட்டி தன் வேலைக்காரர் 2 பேரை அழைத்து கொண்டு அவன் தேவன் குறித்திருக்கிற இடத்துக்கு அவன் போகிறான். அங்கே போகிற பொழுது ஈசாக்கு கேட்கிறான், அப்பா நமக்கு பலிக்கு தேவையான கட்டை இருக்கிறது, எல்லா பொருட்களும் இருக்கிறது, ஆனால் ஆடு இல்லையே என்று சொல்லுகிற பொழுது விசுவாசமாய் ஆபிரகாம் அங்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அதை கர்த்தர் பார்த்து கொள்வார், பலிக்கு தேவையான ஆட்டை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விசுவாசத்தோடு புறப்பட்டு போகிறார். அவரை கட்டைகளை அடுக்குகிறார், ஈசாக்கை அதன் மேல் கிடத்துகிறார். ஈசாக்கை பலி கொடுக்கும்படி அவர் கத்தியை ஓங்குகிற பொழுது மறுபடியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, ஆபிரகாமே ஆபிராமே ஆபிராமே, உன் பிள்ளையாண்டான் மேல கையை போடாதே என்று கர்த்தர் அந்த இடத்துல பேசி அதை தடுத்து நிறுத்தி முள்புதரில் ஒரு ஆட்டை கொண்டு வந்து ஆபிரகாம் அங்கே பலியிடுகிறார். அதற்கு பின்பு கர்த்தர் அவனோடு, இந்த பலியிட்ட சம்பவம் நடந்த பின்பு கர்த்தர் அவனோடு பேசி வாக்குத்தத்தங்களை உரைத்து அவனை வீட்டுக்கு அனுப்புகிறார். சரி, வாக்குத்தத்தங்களை குறித்து நாம் ரொம்ப அதீத ஆசையும் நம்பிக்கையும் உடையவர்களாய் காணப்படுகிறோம். வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. வாக்குத்தத்தங்களை கொண்டு தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டுமல்ல, தன்னுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையிலையும் தேவ சமூகத்திலே முன்னேறி செல்ல முடியும். அப்படி இருக்கிற பொழுது இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளுகிற நாம் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் அந்த வாக்குத்தத்தங்களுக்கு தகுதியானவர்களுமாய் இருக்கிறோமா என்று நாம் நிதானிக்க தவறிவிடுகிறோம். அநேக நம்ம வீட்டை சுற்றிலும் நிறைய வசனங்கள், நிறைய வாக்குத்தத்த வசனங்கள். ஆனால் அநேக இடத்துல பார்த்தா வாக்குத்தத்தங்கள் வசனங்கள் மட்டும் இருப்பது இல்லை. வசனங்களை துண்டு துண்டாய் வெட்டி தங்களுக்கு தேவையானதை மாத்திரம், தங்களுக்கு பிடித்தமான வார்த்தைகளை மாத்திரம், தங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை மாத்திரம் வசனத்தை துண்டித்து வசன போர்டுகளாய் நாம் மாற்றி இருக்கிறோம். மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த தவறை நானும் அநேக முறை செய்திருக்கிறேன். ஒரு வசனத்தை எடுத்து அதில் ஒரு பிடித்தமான பகுதியை மாத்திரம் வெட்டி எடுத்து அது எனக்கானது என்று நான் வைத்துக் கொள்கிறேன். வசனத்தை துண்டிப்பதற்கு எனக்கு யார் அதிகாரம் கொடுத்தார்? அப்படி துண்டிக்கலாமா என்று என்னிடத்தில் கேட்கிறானால் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டு சொன்ன காரியம், எச்சரிப்போடு சொன்ன காரியம், வசனத்தை துண்டிப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லப்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரித்து புத்தி சொல்லுகிறது. அப்படி துண்டான வாக்குத்தத்த வசனங்களை நம்முடைய அறை முழுவதும் வைத்திருப்பதனாலே நாம் ஆசீர்வாதமாய் இருந்துவிடப் போவது இல்லை. கர்த்தர் அதற்கு பின்பு ஆபிரகாமை பன்மடங்கு ஆசீர்வதித்தார். அவன் கையிட்டு செய்த காரியங்கள் மாத்திரமல்ல, அவன் தேவன் ஆபிரகாமை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணுகிற அளவுக்கு தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், அவன் சந்ததியை ஆசீர்வதித்தார். இதற்கு காரணங்கள் என்ன? இந்த குறிப்பிட்ட பகுதியிலே ஒரு சில காரியங்களை கர்த்தர் எனக்கு அடிக்க விட்டு காண்பித்தார். ஆபிரகாமுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் கிடைப்பதற்கும் இந்த வாக்குத்தத்தத்தினுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கும் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக ஆபிரகாம் தன்னை ஒப்பு கொடுத்த, தன்னை அர்ப்பணம் செய்து கொண்ட ஒரு சில காரியங்கள், இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் கவனிக்கிறார். பவுல் சொல்லுகிறார், நம்முடைய கிரியினாலே நாம் ரட்சிக்கப்படவில்லை, விசுவாசத்தினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இது உண்மை. ஆனால் விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட பின்பதாக, ரட்சிக்கப்பட்ட பின்பதாக நம்முடைய கிரியைகள் ரொம்ப ரொம்ப அவசியம். நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை உடையவனாய் இருக்கிறேன் என்பதை கர்த்தர் மிக அழகாய் கவனிக்கிறார். அவர் நம்மை சீர்படுத்துகிறார், அவர் நம்மை சிட்சிக்கிறார், அவர் நம்மை நடத்துகிறார், அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார், அவர் நம்முடைய பாதைகளை நேராக்குகிறார், அவர் நம்முடைய பாதைகளை சரி பண்ணுகிறார். இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், எனக்கென்று தேவன் தந்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை நான் உறுதியாய் சுதந்திரித்துக் கொள்வதற்கும் அந்த வாக்குத்தத்தனுடைய கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பதற்கும் நான் தகுதியுள்ளவனாய் மாறும்படியாக. என கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் தன் வாழ்க்கையிலே கொண்டிருந்த ஒரு சில நல்ல பண்புகளை நாம் இந்த காலவேளையிலே கர்த்தர் நம்மோடு உணர்த்தி பேசுவாராக. முதல் காரியம் 8ஆம் வசனத்திலே நான் ஏற்கனவே கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டது. 8வது வசனத்திலே, அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்ளுவார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போனார்கள். கவனிக்கலாம், இங்கே முதலாவது இந்த வார்த்தை நம்ம அடிக்கடி நாம் நம்பின வார்த்தை, நாம் கேட்ட வார்த்தை தான். பலிக்கானதை கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இங்கே ஒரு வார்த்தையை நான் இன்னும் ஆழமாய் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். தேவன்
தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பலி நாம் செலுத்த போகிறோம். அந்த பலி யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அப்ப கர்த்தருக்குரிய பலியை எனக்கு எது வேண்டும் என்று கர்த்தர் தான் தெரிவு செய்து கொள்ள வேண்டும். அவர் தெரிவு செய்து கொண்ட காரியத்தை அவர் பார்த்து கொள்வார் என்கிறதான விசுவாசத்தை ஆபிரகாமுடையவனாய் இருக்கிறார். அநேக நேரத்திலே நாம் பொருத்தனைகளை செய்கிறோம், நேர்ந்து கொள்ளுகிறோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் தான். ஆனால் அதை தேவன் விரும்புகிறாரா? தேவனுக்கு பிரியமானதைத்தான் தேவனுக்கு நான் பலியை செலுத்த விரும்புகிறேனா? நம்ம கவனிக்க வேண்டும். அநேக நேரத்தில் நான் விரும்பிட்டேன், நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படின்னு செலுத்துகிறோம். அதை கர்த்தர் விரும்புகிறாரா, ஏற்றுக்கொள்கிறாரா என்றெல்லாம் நிதானிப்பது இல்லை. ஆனால் இந்த இடத்துல ஆபிரகாம் அந்த வார்த்தையை ரொம்ப அழகாய் பயன்படுத்துகிறார். தேவன் தமக்கான தகன பலிக்கான ஆட்டை, தமக்கு தேவையான பலியை கர்த்தர் பார்த்து கொள்வார். அப்போ நான் செலுத்துகிற பலி ஈசாக்கைத்தான் செலுத்த போகிறோம் என்று ஆபிரகாமுக்கு உறுதியாய் தெரிந்திருந்த போதிலும் அவன் சொல்லுகிறான், இது தேவன் தனக்கான பலியாக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை அவர் பார்த்து அவர் சூஸ் பண்ணி எடுத்துக்குவார். இந்த விசுவாசத்தை நான் அறிக்கை செய்வனை காணப்பட வேண்டும். முதலாவதா, நான் என் மனசுல தோணிடுச்சு அதெல்லாம் நான் செலுத்திடுவேன், நான் மனசுல விரும்பிட்டு அதெல்லாம் நான் செலுத்திடுவேன் சொல்லலாம் இங்க ஆபிரகாம் சொல்ல. ஆபிரகாம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார், தேவன் தனக்கான பலியை என் வாழ்க்கையை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த பலியைத்தான் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். அந்த பலியைத்தான் நான் கர்த்தருக்கு செலுத்த போகிறேன். அந்த பலியைத்தான் உன்னை குறித்து வைத்திருக்கிறேன். அந்த பலிக்காகத்தான் உன்னை அழைத்து சொல்லுகிறேன் என்கிற ஒரு ஆழமான அர்த்தத்தை ஆபிரகாம் தன் வாழ்க்கையில உடையவராயிருந்து தேவனுக்கு பிரியமான தகன பலியை தேவனுக்கு செலுத்த விருப்பம் உள்ளவராய் விசுவாச அறிக்கை செய்கிறார். நிறைய பேர் வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னா, ஒரு காரியத்தை பொருத்தனை செய்திருப்போம். ஆண்டவர் இந்த நாள்ல இந்த நேரத்துல ஜெபி என்று சொல்லியிருப்பார். ஆனா அந்த நாள்ல அந்த நேரத்துல நமக்கு முக்கியமான ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அப்ப நம்ம என்ன செய்வோம், அந்த கமிட்மெண்ட்டுக்காக கர்த்தர் சொன்ன நேரத்தை மாற்றி வைத்து விட்டு நம்முடைய வேலைகளை செய்து விட்டு, ஆண்டவர் ஜெபிக்கத்தானே சொன்னார், ஆண்டவர் அதை செய்யத்தானே சொன்னார், அதை எப்பொழுது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி நாம் நேரத்தை மாற்றுகிறோம், நாம் சூழ்நிலைகளை மாற்றுகிறோம், நாம் காரணங்களை மாற்றி வைத்துக் கொள்கிறோம். ஆனால் கர்த்தர் எப்ப வேணாலும் எதை வேணாலும் செய்வதற்காக நம்மோடு கர்த்தர் பேசவில்லை. இதைத்தான் செய்ய வேண்டும் என்று குறித்து நம்மோடு கூட பேசுகிறார். தேவன் குறித்த வேலையை குறித்த நாளிலே, குறித்த நேரத்திலே, குறித்த இடத்திலே செய்வது தான் நம்முடைய விசுவாசத்தின் வேலை. ஆபிரகாம் மலையின் மேலே பலியிடு என்று சொல்லியிருந்தால் ஏதோ ஒரு மலைக்கு போயிருப்பான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் குறித்திருக்கிற தேவன் குறித்திருக்கிற மலைக்கு போனதுனால தான் அந்த இடத்துல, தேவன் குறித்த இடத்துல அந்த ஆட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். சோ ஆண்டவர் தனக்கு வேணும் எதை நம்ம வாழ்க்கையில முன் குறிக்கிறாரோ அதை தேவனுக்கென்று கொடுப்பதற்குரிய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அது உண்மைதான். கர்த்தர் தேவைகளை சந்திப்பார், உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் இது தேவன் குறித்ததா, தேவன் தீர்மானித்ததா இந்த காரியத்தை என்று நாம் சற்று நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே ஆபிரகாம் தன் வாழ்க்கையில முதலாவது அவர் செய்த முதல் காரியம், தேவன் தனக்கான பலியை குறித்து வைத்திருக்கிறாரே அதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒருவேளை இந்த சம்பவங்கள் நடப்பதற்கு, அதற்கு பின்பதாக நடக்கிற சம்பவங்களுக்கு முன்பதாக ஆபிரகாம் ஈசாக்கைத்தான் பலியிட போகிறான் என்று ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த வார்த்தை அழகா அடித்து கொண்டு காண்பிக்கிறான். தமக்கு ஆன தகன பலிக்கான பொருளை, தகன பலிக்கானதை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என்ன அர்த்தம்? தேவன் ஏற்கனவே ஒரு ஆட்டுக்கடாவை குறித்து வைத்திருக்கிறார். தமக்கு தகன பலியாக ஒரு ஆட்டை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். ஏன்னா 2வது வசனத்துல ஆண்டவர் அழகா சொன்னார், உன் நேசகுமாரனும் உன் ஏகசுதனமாகி ஈசாக்கை எனக்கு பலி கொடுக்க வேண்டும் என்று. ஆகைய அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஈசாக்கை கர்த்தர் கேட்டிருந்தாலும் அன்னைக்கு செலுத்தப்பட போகிற பலி ஆட்டுக்கடாதான், அது ஆடுதான் என்பதை கர்த்தர் முன்னமே குறித்து வைத்திருந்தபடினாலே அந்த இடத்துல முட்புதலை ஆட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அதைத்தான் இவன் தீர்க்க தரிசன விசுவாச கண்ணத்தோடு சொல்கிறான், தமக்கு தேவையான தகன பலிக்கான ஆட்டை கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். இந்த காலவேளை என்ன வார்த்தைக்கு கண்பான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு எனக்கு விசுவாசம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அந்த விசுவாசம் தேவனுக்கு பிரியமான விசுவாசமாய் காணப்பட வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஆனால் இங்கே விசுவாசிப்பதே தேவனுக்கு பிரியமானதா இருக்கிறது.
அவன் நான் விசுவாசமா பேசுறான். ஸோ நம்ம வாழ்க்கையில விசுவாசமாய் வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்வதும் விசுவாசமான வார்த்தைகளை பேசுவதும் நாம் நேர்ந்து கொண்டதை செலுத்துவதும் நேர்த்தியான காரியம். அதைவிட நேர்த்தியான காரியத்தை ஆபிரகாம் இங்கே செய்கிறார். என்ன செய்கிறார்? தேவன் தமக்கென்று தெரிந்தெடுத்து கொண்டதை தேவனுக்கென்று கொடுப்பதற்கு, தேவனுக்கென்று அர்ப்பணம் செய்வதற்கு ஆபிரகாம் இங்கே தன்னுடைய விசுவாச அறிக்கையை பயன்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். இது ஆபிரகாம் வாழ்க்கையில் முதல் நற்பண்பு இந்த பலி செலுத்துகிற காரியத்தில். இரண்டாவது நல்ல பண்பு என்னவென்று சொன்னால் அதனுடைய 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறேன் உங்களுக்காக. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினார். இரண்டாவது காரியம் ஆபிரகாம் வாழ்க்கையில் இந்த இரண்டாவது நல்ல பண்பு, உன் பிள்ளை, நீ ரொம்ப நேசிக்கிற, ரொம்ப நாள் கழிச்சு பிறந்த பிள்ளை, நீ அவன் மேல ரொம்ப பாசமா இருக்கிற, எல்லாமே உண்மைதான். ஆனால் நீ எனக்கென்று ஒப்பு கொடுத்தபடினார். நீங்க மேல எங்கேயாவது, அதுக்கு முன்பதாக எங்கேயாவது ஆபிரகாம் ஈசாக்கு நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான கொஞ்சம் கவனிச்சு பார்த்தனா எந்த இடத்துலையும் அப்படி அவன் பேசல. ஆனா கர்த்தர் ஒரு முறை அவனோடு பேசுகிறார் தன் பிள்ளையை குறித்து. அந்த வார்த்தைக்கு அப்படியே சாஷ்டாங்கமாய் தன்னுடைய பிள்ளையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறார். நீங்க நிறைய நேரத்துல நம்முடையவைகளை, நமக்கு பிடித்தமானதை, நமக்கு விருப்பமானதை பொய் சொல்லுகிறது நரகத்துக்கு செல்லுவதற்கு போகிற ஒரு பாவத்தை போல கொடுமையான பாவம் என்று வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவான் அப்போஸ்தலன் சொல்லியிருக்கிறார். பொய்யர் அனைவரும் அக்கினியும் கந்தகமும் எரிகிற 2ஆம் மரணமாய் கடலில் பங்கடைவார்கள். இதை நாம் அறிந்திருந்த போதிலும் நாம் நமக்கு விருப்பமான சில காரியங்களை விட்டு கொடுக்க முடியாதனால நாம் பொய் சொல்லுகிறோம். கடந்த நாட்களில் ஒரு சகோதரனோடு பேசி கொண்டிருந்தேன். அவர் என்னிடத்துல இப்படி ஒரு காரியத்தை என் மனதில் ஆழமாய் பதியும்படியான ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். என்ன சொன்னார்னா, சில சூழ்நிலை பொய் சொல்லித்தான் ஆகணும் பாஸ்டர். சில சூழ்நிலைகள் கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிறது, அந்த சூழ்நிலையில நீங்கள் நானும் பொய் சொல்லாம இருக்கிறது தான். எனக்கு பிடிச்சமா தான், எனக்கு அதுல ஒரு லாபம் இருக்கிறது, எனக்கு ஒரு பிரதிபலன் இருக்கிறது, எனக்கு ஒரு பெரிய நன்மை வருகிறது, அது உண்மைதான். ஆனால் அந்த நன்மையை இழக்க வேண்டிய ஒரு நிலைமை வருகிற பொழுது அந்த நன்மையை கர்த்தருக்கென்று உன்னால் ஒப்பு கொடுக்க முடியுமா? இந்த ஈசாக்கு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ரொம்ப பிடிச்சமானவன். காத்திருந்து காத்திருந்து பெற்ற பிள்ளை அவன். ஆனால் அதையும் கர்த்தர் விரும்புகிறார் என்று அறிந்த பொழுது ஆண்டவரே சொல்றார், அவனை எனக்காக ஒப்பு கொடுத்தபடினார். இந்த காலவேளை இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களோடும் என்னோடும் கர்த்தர் பேசுகிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்கிறோமா? இந்த முழு சரீரத்தையும், இந்த முழு வாழ்க்கையையும், முழு சம்பாத்தியத்தையும் நாம் கர்த்தருக்கென்று எப்பொழுது ஒப்பு கொடுக்கிறோனோ அப்பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். முழுவதுமாக எனக்காக கமிட்டட் யுவர்செல்ஃப், உன்னை முழுவதுமாய் ஒப்புக்கொடு, அர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த ஆபிரகாம் அர்ப்பணம் செய்கிறான் தன் பிள்ளையை முழுவதுமாக, அவன் சாகும்படி வெட்டும்படி. நம்ம அப்படி நாம் யோசிக்கிறோம், எப்படி நாம் நிதானிக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தைகளை முழுவதுமாக. அவருக்கு ஃபுல்லா ஒப்பாரியெல்லாம் வைக்கல அந்த ஆபிரகாம். அங்க வந்து ஆண்டவரை இப்படி நான் கொடுக்க போறேன், இப்படி நான் பலி கொடுக்க போறேன், வேற ஏதாவது கேட்டிருக்க கூடாதா, ஆப்ஷன் இது வச்சிருக்கூடாதா, இதுவா அதுவான் சூஸ் பண்ண சொல்லியிருக்கலாமே, அப்படிலாம் எதுவுமே கேட்கல. கர்த்தர் பேசிட்டாரு, கர்த்தர் கேட்டுட்டாரு, நான் என் மகனை முழுவதுமாக அவருக்கு என்று ஒப்பு கொடுப்பேன். எனக்கு பிடிச்ச மகன் தான், எனக்கு விருப்பமானதான், ரொம்ப நேசிக்கிறேன் என் மகனை. ஆனா அதை விட மேன்மையானது இவனை கொடுத்தவர் கேட்கிறார், இவனை தந்தவர் இதை கேட்கிறார். ஆகவே நான் அதை ஒப்பு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் தன் வாழ்க்கையில இரண்டாவது நற்பண்பாக இந்த பலி செலுத்துற காரியத்துல ஈசாக்கை ஒப்பு கொடுத்தான். இது இரண்டாவது காரியம். மூன்றாவது காரியம், அதே வசனத்தினுடைய அடுத்த பகுதி, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இந்த ஆபிரகாம் இருந்திருக்கிறார். இப்பெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, கொஞ்சம் ஆண்டவருக்குள்ள வளர வந்த பொழுது நாம் பயங்கரமா கர்த்தருக்கு பயந்தோம். ஒரு முறை கர்த்தர் பேசினானா அப்படியே செய்ய முயற்சிப்போம், அதை விட்டு மாறவே மாட்டோம். கர்த்தர் பேசிட்டாருன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாட்கள் நம்முடைய விசுவாச பாதை நடந்து வந்த பின்பு இயற்கையாகவே நமக்குள்ள பலவிதமான அலட்சியங்கள்,
பலவிதமான நிர்விசாரங்கள், தெய்வ பயமின்மை நம்முடைய இருதயத்தில் வந்து அமர்ந்து விடுகிறது. இதெல்லாம் தப்பு இல்லை, அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவாரு, என் சூழ்நிலை கர்த்தருக்கு தெரியும். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இருந்த பயத்தை நாம் நினைப்போமானால் எல்லாத்துக்கும் பயப்படுவோம், எல்லாத்துக்கும் பயப்படுவோம். நம்ம எல்லாம் பெரிய விசுவாச வீரர்கள், பயங்கரமாக கர்த்தருக்கு பயப்படுவோம் என்று சொல்லுகிறோமே. நாகமான் செய்த காரியத்தை நம்ம சற்று நிதானித்து பார்க்கலாமே. நான் என் எஜமானனோடு கூட நான் கோயிலுக்கு போக வேண்டியிருக்கும், அவனுக்கு நான் கைலாக கொடுத்து கூட்டு போகணும். அவன் அந்த கோயிலில் போய் தெய்வத்தை வணங்குவதற்காக குனிகிற பொழுது நானும் அவனோடு சேர்ந்து குனிய வேண்டியிருக்கும். அதற்கே கர்த்தரனை மன்னிக்கணும். நடக்க போகிற சூழ்நிலையை நினைத்து இப்பொழுதே அவன் பயப்படுகிறான். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே, கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய வேதத்தை கையில வச்சுக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறோம். சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்மளால கர்த்தருக்கு பயப்பட முடியல. நம்முடைய தசம பாகத்துல கர்த்தருக்கு பயப்பட முடியல. ஜெபிக்கிற காரியங்களை கர்த்தருக்கு பயப்பட முடியல. உபவாசிக்கிற காரியத்துல கர்த்தருக்கு பயப்பட முடியல. நிறைய ஆண்டவர் சில விஷயங்களை கர்த்தருடைய இருதயத்துல பேசுகிற பொழுது நமக்கு கொடுக்கணும். கர்த்தர் ஏதாவது பேசினாலும் யார்ட்டும் டிஸ்கஸ் பண்றது இல்லை. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுமா, இந்த வாக்குத்தத்தம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், யார்ட்டையும் ஆலோசனை கேட்கறது கிடையாது. ஆனால் கர்த்தர் நம்மளை எதையாவது கொடுக்க சொல்லிட்டாருன்னா நாம பேசி நம்ம ஆலோசனை செய்கிறோம். கர்த்தர் இப்படி என்கிட்ட பேசினாரு, கர்த்தர் இப்படி செய்ய சொல்றாரு, இதை செய்யலாமா? என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆபிரகாம் கர்த்தரே அவனை பார்த்து சொல்றார், நீ கர்த்தருக்கு தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இதனால் நான் அறிந்திருக்கிறேன். நான் எப்படி தேவனுக்கு பயப்படுகிறத வெளிப்படுத்த முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிற நான் அதை நிறைவேற்றுவதற்கும், அதன் வாழ்க்கையில அபியாசப்படுத்திக் கொள்வதற்கும், என் வாழ்க்கையில் அதை கடைபிடிப்பதற்கும் எவ்வளவு நான் தியாகத்தையும் எவ்வளவு என்னை வருத்திக் கொள்ளுகிறேனோ அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரே, பிரசங்கிக்கிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன். என்னை ஒடுக்கணும், அதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். என் ஆத்மாவை ஒடுக்கணும், என் கர்த்தருக்குள்ள நான் ரொம்ப அடங்கி இருக்கணும். மனம் பதறி ஒன்றும் பேசிவிடக்கூடாது. என் கண்கள் கலிக்கண் போட்டதாக இருக்க வேண்டும். என் செவிகள் விருத்த சேதனம் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். என் இருதயத்தின் நுனித்தோள்கள் நீக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். என் சிந்தை ரட்சிப்பு என்கிற தலைச்சீராவால் மூடப்பட்டதாக இருக்க வேண்டும். என் இருதயம் நீதி எனும் மார்க்க வசத்தால் அடைக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். என் கரங்கள் ஆவி என்கிற பட்டயமாகிய வசனத்தையும் விசுவாசம் என்கிற கேடத்தையும் பிடித்து கொண்டதாக நிற்க வேண்டுமே. இதைத்தானே ஆவிக்குரிய பயன்படுத்தும்படி கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். உண்மையிலே நினைத்து பார்ப்போமா நம்முடைய வாழ்க்கையை? நாம் உண்மையிலே இப்படி கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் என் ஜெபத்துக்கு செவி கொடார் என்று எத்தனை முறை சண்டை போட்டுட்டு மன்னிப்பு கேட்காம தேவ சமூகத்துக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறோம். மன கசப்போடு எத்தனை முறை தேவ சமூகத்துக்கு போயிருக்கிறோம். ஒப்புரவாக எத்தனை முறை தேவ சமூகத்தில் ஜெபித்து இருக்கிறோம். உங்கள் ஜெபத்தை கர்த்தர் விரும்புகிறார். அதை விட உங்கள் ஆத்துமாவை ரொம்ப கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் நானும் செய்கிற லட்சக்கணக்கான நல்ல பணிகளை விட நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடையவனாய் இருக்கிறேனா என்பதை கர்த்தர் உற்று நோக்குகிறார். அற்புதங்கள் சுலபமாய் நடந்து விடலாம், அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்து விடலாம், பேய்கள் ஓடலாம், நோய்கள் குணமாகலாம், அற்புதங்கள் நடக்கலாம், அடையாளங்கள் நடக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். வருகையில எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு ஆண்டவர் சொல்றது, உன்னை எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோமே, நான் உங்களை ஒரு காலம் அறியவில்லை என்று ஒருவேளை கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுவார். ஆனால் இத்தனை வருட விசுவாச பயணம் என்ற வேடமிட்டு வாழ்ந்து வந்தோமே, இந்த வேடம் களைகிற நாளிலே உங்களுடைய நிலைமை என்னுடைய நிலைமை என்னவா இருக்கும் என்று நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். ஆபிரகாம் தன் வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை உடையவனாயிருந்தான். அதனாலதான் அந்த பயம் அவனுக்குள்ள இருந்தனால்தான் தான் மனைவி கிட்ட சொல்லல, டிஸ்கஸ் பண்ணல. கர்த்தர் ராத்திரி என்னோடு இப்படி பேசினார், நான் பலியிடவா, நான் போகவா என்றெல்லாம் அவன் ஆலோசனை கேட்கவில்லை. ஏன்னா தன் மனைவியினிடத்திலிருந்து என்ன விதமான ஆலோசனை வேண்டுமானாலும் வரலாம், ஆனால் அதை விட தேவன் பேசிவிட்டார். இதுக்கப்புறம் யார்கிட்ட ஆலோசனை கேட்க மாட்டேன்.
தேவனை என்னோடு முகமுகமாய் பேசின பின்பு ஒருவரோடு நான் அதை குறித்து நான் சம்பாஷிக்க மாட்டேன். ஏன்னா அவனுக்குள்ள பயம். கர்த்தர் என்னோடு பேசியிருக்கிறார், எப்படி எங்கிலும் நான் அதை நிறைவேற்றி விட வேண்டும். எவற்றை இழந்தாவது நான் அவருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் நிரூபித்து காட்ட வேண்டும். எனக்கு நேசகுமாரன் தான், அதை விட என் நேசர் பெரியவர். இவன் எனக்கு பிரியமானவன். ஈசாக்கு எனக்கு பிரியமானவன். ஆனால் என்னிடத்தில் பலியிடு என்று சொன்னவர் நான் ஒண்டியா இருக்கிற பொழுது, நான் குழந்தை பெறுவதற்கு தகுதி இல்லாதவனாய் இருக்கிற பொழுது என்னை தேடி வந்த மீட்பர் அவர், என்னை தேடி வந்த நேசர் அவர். சபைக்கு வருவதற்கு பயந்து பயந்து ஆலயத்துக்குள்ள வந்தோமே, இன்றைக்கு துணிகரமாய் ஆலயத்துக்குள்ளே போய் நிற்கிறோமே, பலிபீடத்துக்கு மேல துணிகரமாய் போய் நிற்கிறோமே. எங்கிருந்து வந்தது இந்த தைரியம்? கர்த்தருடைய வார்த்தை எத்தனை முறை அலட்சியம் செய்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவன் ஒரு தரம் விளம்பினார், நான் 2 தரம் கேட்டு இருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே என்று. இந்த காலவேளை என்னை கேட்க அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்கு தேவன் ஆபிரகாம்கிட்ட காணப்பட்ட 3வது நல்ல பண்பு, அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனாயிருந்தான். ஆகவே தான் தன் பிள்ளையை கொல்லுவதற்கு கூட அவன் துணிகரமுள்ளவனாயிருந்தான். காரணம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் பிள்ளையை வெட்டுறதை விட பெருசா இருந்துச்சு. அவ்வளவு பயம் கர்த்தருக்கு மேல அவனுக்கு, அவ்வளவு பயம் கர்த்தர் மேல அவனுக்கு. நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த அளவு கர்த்தருக்கு பயப்படுகிறோம்? நம்ம வாழ்க்கையில் எந்த அளவு கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறோம்? எவ்வளவு அன்புள்ளவர் அவர், எவ்வளவு இரக்கம் உள்ளவர் அவர். நம்ம பிள்ளைங்க சின்ன தப்பு செஞ்சாலே பனிஷ்மெண்ட் கொடுக்க யோசிக்கிறோமே, எத்தனை எத்தனை முறை நாம் மீறி இருந்தும் இன்னும் அவர் நம்ம என்ன நேசிக்கிறாரே, இன்னும் அவருடைய இரக்கம் நம்ம தலைமையில இருக்கே, இன்னும் அவருடைய காரணியை நம்மளை பெரியவன் ஆக்கிக்கிட்டே இருக்கே. இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வோமா? நான் வாழுகிற வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிறோம் என்ற சாட்சியோட வாழ. சங்கீதம் 128 அப்படித்தானே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோர்கள் கணிதரும் திராட்சை கொடியை போல இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல. எப்படி இந்த வாக்கு தத்துவம்? கர்த்தருக்கு பயந்துட்டா போதும், அவங்கள ஆண்டவருக்கு. சங்கீதம் 115 வாசிக்கிற, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் அளவெல்லாம் ஆசீர்வதிச்சதுக்கு காரணம் இதுவாக கூட இருந்தது, அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். 4வது காரியம், அதனுடைய 16வது வசனம், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்துபடினார். இது என்ன பாஸ்டர், நீங்க சாதாரணமாக தான் இருக்கிறது. அங்க நீங்க நல்லா அந்த வார்த்தையை நீங்க அடிக்கொள்ளிட்டு பார்த்தா தெரியும். அவனை ஒப்பு கொடுத்து, அது முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம், ஒப்பு கொடுத்த காரியத்தை செய்யறது தான் நமக்கு பிரச்சனையா. இப்போ நிறைய கமிட்மெண்ட் கொடுத்துருவோம் கர்த்தருக்கு. ஒவ்வொரு மாதம் 1ஆம் தேதி நம்ம வாக்கு செய்தி கேட்கும் போதும், வருஷத்தின் துவக்கத்தில் வார்த்தையை நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுத்த மாதிரி யோசித்து பாருங்க. நம்ம ஒப்பு கொடுத்த மாதிரி நம்ம அப்படியே வாழ்றோமா? நான் நிறைய பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன். ஞானஸ்தானம் கொடுக்குற பொழுது சம்பிரதாயம் மாதிரி ஒரு கேள்வி கேட்கணும், நீங்கள் இந்த நாளுக்கு பிறகு சபைக்கும் சங்கத்துக்கு சாட்சியாக இருப்பீர்களா? ஆமாம், நான் சாட்சியாக இருப்பேன். வேக வேகமாக தலையாட்டணும். உண்மையில் நம்ம சாட்சியாக இருக்கிறோமா? அப்படி சாட்சி இருக்கிறோம் என்றால் யாருடைய சாட்சியாக இருக்கிறோம்? என்ன விதமான சாட்சி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? என்ன வித சாட்சியை பிரகடனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? உங்க வீட்டுக்கு அடிக்கடி யாரெல்லாம் வராங்க? என்ன நோக்கத்துக்காக வராங்க? யோசனை பண்ணுங்க. ஒப்பு கொடுத்தல் என்பது ரொம்ப சுலபமாய் நடந்துவிடும். ஆனால் ஒப்பு கொடுத்ததை செய்வதுதான் வலி. அங்க ஒப்பு கொடுத்ததை செய்யறது ரொம்ப வலி. ஒரு முறை ஒரு நண்பர் ஒருவர் என்னிடத்துல ஒரு ஜப குறிப்பு சொன்னார். தனக்கு ஒரு லோன் வர வேண்டும், அந்த லோன் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வாகனம் வாங்கி கொடுக்குறேன் என்று சொல்லியிருந்தார். நான் அதற்காக ஜபித்து கொண்டு வந்தேன். வாகனத்திற்காக அல்ல, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக. அந்த தசம பாகத்தை எடுத்து நான் கூட கொஞ்சம் பணம் போட்டு வண்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு உத்தரவாதம் கொடுத்திருந்தார்.
பல நாட்கள், பல மாதங்கள் கடந்து ஓடியது. ஒரு நாள் அவரிடத்தில் இப்படி நான் வினவினேன், சகோதரரே, உங்களுக்கு அந்த லோன் வந்து விட்டதா என்று வினவினேன். அப்பொழுது ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொன்னார். லோன்லாம் வந்துருச்சு பாஸ்டர், அதை வாங்கி நான் கடன்லாம் கொடுத்துட்டேன். பட் நான் மறுபடியும் ஒரு தண்டல் கேட்டிருக்கிறேன். தண்டல் வாங்கி நான் பொருத்தனை பண்ணதை நான் நிறைவேற்றி விட்டுக்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் மிகுந்த பயத்தோடு சொல்லுகிறேன், இவைகள் நடந்து எனக்கு தெரிந்து ஞாபகம் இருக்கிற அளவு ஒரு 7-8 வருடங்கள் கடந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்று வரை அந்த வாகனமோ அந்த ஒப்பு கொடுத்ததை நிறைவேற்றுதலோ இன்று வரை நடக்கவே இல்லை. குறை சொல்லுவதற்காய் சொல்லவில்லை. நம்ம நிறைய நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆனால் ஒப்பு கொடுத்ததை நிறைவேற்ற வருகிற பொழுதுதான் நமக்கு வலியும் வேதனையும் அதனுடைய மகிமையும் அதனுடைய தன்மையும் நமக்கு புரிகிறது. இவ்வளவு பெருசா நான் எப்படி நிறைவேற்ற போறேன், இவ்வளவு பெரியதை எப்படி செய்து விட்டால் எனக்கு திரும்ப இது எப்படி கிடைக்கும் என்று நம்ம பல விதத்தில் யோசிக்கிறோம். நம்ம ஈஸியாக சொல்லிடும்ல, டெய்லி 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். ஆனால் காலைல எந்திரிச்சு ஜெபிக்கும் போது தான் தெரியும் அதனுடைய கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. ஒரு முறை ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் சபையில் இப்படி பிரசங்கம் பண்ணார். நான் டெய்லி காலையில் 4 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன். 1 மணி நேரமாவது நான் ஜெபம் பண்ணாமல் நான் எந்த வேலையும் துவங்க மாட்டேன் என்று சொல்லி பயங்கர வைராக்கியமாக பேசியிருக்கிறார். சில நாட்களுக்கு பின்புதாக ஒரு 4 மணிக்கு அவர் ஒரு புகை வண்டி நிலையத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் நின்று இருக்கிறார். இந்த பிரசங்கத்தை கேட்ட அந்த ஒரு நபர் அந்த இடத்துல வந்து தன்னை அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ் லார்ட் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. அப்போது ஐயா ஒரு சந்தேகம் சொல்லிட்டு கேட்டாரா, ஐயா நீங்கள் 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவேன், 1 மணி நேரம் கூட ஜெபம் பண்ணாமல் எந்த வேலையும் துவங்க மாட்டேன்னு சொல்கிறீங்க. அப்போ இப்போ 4 மணி ஆகுது, 4 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறீங்க, அப்போ இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கல தானே என்று அவர் கேட்டாரா. அப்பொழுது அந்த ஊழியக்காரர் மிக நிதானமாக சொன்னாரா, இல்லை சகோதரரே, நான் 4 மணிக்கு நான் இந்த ரயில்வே ஸ்டேஷன் நிற்கணும்னு எனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்ததுனால நான் 1 மணிக்கே எழுந்து என்னுடைய ஜெப வேலையை முடித்து விட்டு தான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அது எப்படி சாத்தியமாகும்? 4 மணிக்கு நீங்கள் நிற்கணும், இன்னும் டயர்ட் ஆகிடாதா அப்படின்னு சொல்லி அவர் திரும்பவும் கேட்டபொழுது அவர் சொன்னாராம், இன்றைக்கு எனக்கு அதிகமான வேலைகள் இருக்கிறது என்று நான் யோசிப்பேனானால் நான் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். நான் அதிகமாய் ஜெபித்தால்தான் என் அதிகமான வேலையை செய்வதற்கு பலனை நான் பெற்றுக்கொள்ள முடியும் தேவ சமூகத்திலிருந்து. என்னை கேட்கிற அன்புடன் தேவனுடைய பிள்ளையே, ஜெபிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய காரணம் சொல்றோம். ஆனா இந்த தேவ மனுஷன் ஜெபிப்பதற்காக காரணம் சொல்லுகிறார். இன்னைக்கு வேலை இருந்துச்சு அதனால ஜெபிக்கல, ஒப்பு கொடுத்ததெல்லாம் உண்மைதான், 4 மணிக்கு ஜெபிக்கணும் ஒப்பு கொடுத்தது உண்மைதான். ஆனால் அந்த ஒப்பு கொடுத்ததை நாம் எப்படி நிறைவேற்றுகிறோம்? சாலமோன் சொல்லுகிறார் நீதிமொழிகளே, பிரசங்கில, நீ நேர்ந்து கொண்டுவதை செய்ய வேண்டும், நீ நேர்ந்து கொண்டதை செய்யணும். அப்படி செய்ய முடியலையா, நீ நேர்ந்து கொள்ளாமல் இரு என்று சொல்லுகிறார். நீ ஒப்பு கொடுக்காமல் இரு. உன்னை ஒப்பு கொடுத்தல் என்பது சாதாரண நிகழ்வு அல்ல. பவுல் எழுதுகிறாரே ரோமர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களை முழுவதும் உங்கள் சரீரத்தை முழுமையாக ஒப்பு கொடுப்பது தான், அந்த ஒப்பு கொடுத்த நிறைவேற்றுவது தான் ஆராதனை. அந்த ஒப்பு கொடுத்த நிறைவேற்றுவது தான் மற்ற ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் வாழ்கிற வாழ்க்கை. ஆகவே ஒப்பு கொடுத்தல் சுலபமாய் நடந்துவிடும். ஒப்பு கொடுத்ததை அவன் இந்த காரியத்தை செய்தபடியால் ஒப்பு கொடுத்த விஷயத்தை அவன் நிறைவேற்றுகிறான். ஆபிரகாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்வான், நான் நிறைய ஒப்பு கொடுத்துட்டப்பா, நான் அதை செய்வேன் இதை செய்வேன், அப்படி இருப்பேன் இப்படி இருப்பேன், நான் அதெல்லாம் கர்த்தருக்காக நான் மகிமையாக செய்வேன், ஒப்பு கொடுத்துருக்கிறேன். இன்னைக்கு நான் மறுபடியும் ஒப்பு கொடுத்தல்களை நான் மறுபடியும் திரும்ப பார்க்கிறேன். நான் ஒப்பு கொடுத்ததை செய்வதற்கு எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி செய்வோமா? நிச்சயம் கர்த்தர் நமக்கு மன்னிப்பதற்கு தயவுள்ளவராயிருக்கிறார். கடைசி காரியம், 5வது காரியம், அதனுடைய 18ஆம் வசனம், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுந்தபடியினால். கர்த்தர் சொல்றார் 5வது காரியம், அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ளவனாய் இருக்கிறான். நீ நம்மகிட்ட இல்லாத ஒரு குணம் கீழ்ப்படிதல். அப்படியே கீழ்ப்படிந்தாலும் எனக்கு சொல்றது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்புறமா கீழ்ப்படியும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள் இல்லையா?
திடீர்னு நம்ம கம்பெனியில் வேலை வச்சிடுறாங்க. நம்ம யாருக்கு காரணம் சொல்கிறோம்? கர்த்தருக்கு காரணம் சொல்கிறோம். என்ன காரணம் சொல்கிறோம்? சாரி ஆண்டவரே, இன்றைக்கி என் கம்பெனியில் வேலை வச்சுட்டாங்க, என்னால் வேலையை விட முடியாது, என் சூழ்நிலை அப்படி என்று கர்த்தரிடத்தில் நம்முடைய பரிதாபங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த ஆபிரகாம் அவன் அதை செஞ்சிருக்க முடியும். ஆண்டவரே, நீங்கள் வேறு எதுனாலும் கேளுங்க, என் ஆஸ்தி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, பூமியால் தாங்கக்கூடாத அளவுக்கு எனக்கு இடத்துல ஆஸ்தி இருக்கிறது, சோதோமின் ராஜாவின் மண்டியிடக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது என்னிடத்துல, அதெல்லாம் எடுத்துக்கொள்ளும், இந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் எனக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கன்னு ஆபிரகாம்ல நிச்சயமாய் கேட்டிருக்க முடியும். அநேக நேரத்தில் வலதுகைக்கும் இடதுகரைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சங்களை விட ஆமனுக்கு கைத்தான் நாம் அதிகமாய் பிரயாசப்படுகிறோம். ஆனா இந்த ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தையினுடைய தன்மையை அறிந்தவனாய், ஆண்டவருடைய வார்த்தையினுடைய விலையை அறிந்தவனாய், அவன் வாழ்க்கையில அவன் அப்படியே கீழ்ப்படுகிறான். அவனிடத்துல எந்த விதமான சாக்கு போக்கும் இல்லை. இதோ வருகிறேன் என்பதுதான் கீழ்ப்படிதல். இது வந்துட்டே இருக்கிறேன்னு சொல்றது கீழ்ப்படிதல் கிடையாது. ஆபிரகாம்கிட்ட பலமுறைலாம் கர்த்தர் பேசல. ஆபிரகாம்கிட்ட பலமுறை ஆண்டவர் முறையிடல. ஒரே ஒரு வார்த்தை பேசினார், பலியிடு என்று சொன்னார். அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். உன் மகன் மேல கத்திய போடாதுன்னு சொன்னார். அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். அதோ பார் ஆடு, அதை கொண்டு பலியிடுன்னு சொன்னார். அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். நம்ம வாழ்க்கையில ஆபிரகாம் வாழ்க்கையில் இருந்த நல்ல குணங்கள். ஆடு ரொம்ப நல்லவர். அவர் ஒருபோதும் மாறுபடுகிறவர் அல்ல. அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் ஒருபோதும் தீங்குரைக்கிற தேவன் அல்லவே அல்ல. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, என் வாழ்க்கையில் இந்த 5 இருக்கு பாஸ்டர், கஷ்டப்படுற நினைக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க இந்த 5 நல்ல குணங்களையும் உங்க வாழ்க்கையில நீங்க உடையவராய் இருந்து கஷ்டப்படுவீங்கன்னா, உங்க ஆபிரகாமை சந்திப்பதற்கு மலையில இறங்கி வந்த தேவனாய் கர்த்தர் இந்த காலவெல்ல உன் அறையில இறங்கி உன்னை நடத்துவதற்கும், உன்னை அபிஷேகிப்பதற்கும், உன் ஆபத்திலிருந்து தூக்கி காப்பாற்றுவதற்கும், உனக்கு விருப்பமானதை உன் கையில திரும்ப கொடுப்பதற்கும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நல்லவராய் இருக்கிறார். உனக்கு பிடிச்சது அவர் பிடுங்குகிற தேவன் அல்ல. உன் மனசு விரும்புறதெல்லாம் கொடுக்கிற தேவன் அவர். கர்த்தர் ஆபிரகாம் பலியிடுன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, இந்த ஆபிரகாம் எவ்வளவு வலிக்குங்கிறத கர்த்தர் உணர்ந்து வைத்திருந்தார். இது எவ்வளவு பெரிய வலிங்கிறது கர்த்தருக்கு தெரியும். அதுதான் எபிரேய ஆக்கியம். எபிரேயர் 2:18 சொல்றார், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாம சோதிச்சார்னு வாசிக்கிறோமே, அந்த சோதனுடைய வலி என்னங்கிறது கர்த்தர் அறிந்து வைத்திருந்தார். அந்த வழி அறிஞ்சதுனால தான் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆட்டை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன் ஆண்டு ரொம்ப நேசிக்கிறார். உன் வாழ்க்கையில் நிறைய ஆல்டர்னேட்ஸை கர்த்தர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறார். என் பிள்ளைக்கு இது இழந்துட்டா நான் இன்னொன்னு நான் கொடுக்கறது ரெடியா வச்சிருக்கேன் கர்த்தர். வேதத்துல பல இடங்கள்ல வாசிக்கலாம். பையில இருந்த தண்ணியும் தோல் பையில இருந்த தண்ணியும் கையில இருந்த அப்பமும் காலியாகி போச்சுன்னா என்ன நடக்குங்கிறதுக்கு கர்த்தர் ஏற்கனவே ஒரு துறவை ஆயத்தப்படுத்துற தேவன் நம்முடையது. அவர் உன்னை கண்ணீரோடு விட்டு விடுவாரோ, அவர் உன்னை இப்படியே அழிந்து விடு என்று சொல்லி விடுவாரோ? ஒருபோதும் இல்லை பிரியமானவர்களே. ஆற்றை ஆயத்தப்படுத்தின தேவன் உன் பலியையும் தடுத்து நிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாம் தன் வாழ்க்கையில விசுவாசிக்கிறவனாயிருந்தான். ஆண்டவருக்கு விருப்பமானதை விசுவாசிக்கிறவனாயிருந்தான். ஆண்டவருக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறவனாயிருந்தான். ஆண்டவருக்கு பயப்படுகிறவனாயிருந்தான். ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்ததை அவன் நிறைவேற்றுகிறவனாயிருந்தான். ஆபிரகாம் கீழ்ப்படிதல் உள்ளவனாயிருந்தான். ஒருவேளை இந்த 5 செஞ்சுட்டு ஒருவேளை நீ கண்ணீரோடு இருக்கலாம். நான் இன்னொன்னு என்னென்ன இழக்கணும்னு சொல்லிட்டு இனியும் வாழ்க்கையில இழப்பு இல்லை. வாக்கு தத்தங்களோட நிறைவேறுதல் நீ காண்பாய். வாக்கு தத்தங்கள் உங்க வாழ்க்கையில் நிறைவேற போறதை நீங்க பார்க்க போறீங்க. ஒருவேளை இந்த 5 எங்கேயாவது நம்ம தவறி இருப்போம்னா இன்னைக்கு கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆமா ஆண்டவரே, என் கையில இருக்கிறதெல்லாம் நீங்க தந்ததப்பா. என்கிட்ட இருக்கிறதுனால எல்லாரும் என் இடத்துல வர்றாங்க.
என்கிட்ட எதுவுமே இல்லாதப்ப என்னை தேடி வந்தவங்கப்பா. நான் புறக்கணிக்கப்பட்ட பொழுது, நான் ஒதுக்கப்பட்ட பொழுது, நான் சோர்ந்து போன பொழுது, நான் தனியே நிற்கிற பொழுது என்னை தேடி வந்தவர் நீர்தான் ஐயா. உங்க வார்த்தைக்கு பயப்படாம நான் யாருக்கு பயப்படும்? உங்களுக்கு என்னை ஒப்பு கொடுக்காம நான் வேற யாருக்கு என்னை ஒப்பு கொடுக்கணும்? உங்க வார்த்தைக்கு விசுவாசத்தை செலுத்தாம வேற யார் வார்த்தையை நான் விசுவாசிக்கணும்? நான் ஒப்பு கொடுத்தது உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு ஆண்டவரை செய்ய முடியும்? நான் உங்களுக்கு கீழ்ப்படியாம வேற யாருக்கு கீழ்ப்படிய முடியும்? நம்ம ஒப்பு கொடுப்போமா? உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தோடு கர்த்தர் காத்திருக்கிறார். தேவன் குறித்திருக்கிற இடத்துக்கு நீங்க போங்க. அங்கே தேவன் ஆட்டோடு காத்திருக்கிறார். ஆடோடு காத்திருக்கிறார் நம்மை சந்திப்பதற்காக. கர்த்தருனை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. ஆபிரகாம் வாழ்க்கையில சோதனை வந்த பொழுது சோதனையை மட்டும் நீங்க அனுமதிக்கல ஆண்டவரே. சோதனையோடு பின்பதாக ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தையும் கர்த்தர் கொடுத்தீங்கப்பா. இந்த பூமியுள்ள சகல ஜாதிகள் உன்னுடைய வம்சத்துக்குள், உன்னுடைய சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆபிரகாமை போல அதைவிட ஒரு மேன்மையான வாழ்க்கை வாழ்ந்து உம்முடைய வேதத்தின் சகல நிறைவேற வேண்டிய வாக்குத்தத்தங்களை பெற்று அனுபவிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த காலவேளையில் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் எங்கள் பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வார்த்தை கொண்டு நாங்கள் எங்களை புடமிட்டு பார்க்க எங்களுக்கு உதவி செய்துக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரட்சணியத்தின் வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், மகிமையில் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். God bless you all. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காத்து நடத்துவார்.